ஒரு 100% சீட் இருந்ததுன்னா எப்படி சார் ரிசர்வேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டால அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, இல்லை நீட்டுக்கு ஜேஇக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்றவங்களுக்கு பிடபிள்யூபிடி 5% சீட் ஈச். த ஜென்ரல் இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ஓபிசி என்சிஎல் இருந்தாலும் சரி, எஸ்சி இருந்தாலும் எஸ்சி எஸ்டி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கேட்டகரிக்கு என்ன ரிசர்வேஷன்ல இருக்கோ அதுல வந்து 100னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து எஸ்டி வந்து எடுத்துக்கலாம், ஷெட்யூல் ட்ரைப் வந்து 7.5%, 100 சீட்னா 7.5 சீட் 8 சீட்டுன்னு வச்சுக்கலாம். அதுல 5% 8 5 4 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்ப 15% சீட்ல ஒரு 100 சீட்ல 15 இருந்ததுன்னா அதுல 5% எவ்வளோ, ரைட்டா, 15 சீட்ல 5% அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல ஜெனரல் கேட்டகரியில பாருங்க, எஸ்டி அப்படின்னா 7.5% எங்க டோட்டல் ஆல் இண்டியா கோட்டால ஜேஇ மெயின் இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டால நீட் மூலயமா நீங்க சீட்டு ஃபில் பண்றீங்க கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னாலும் எவ்வளவு கொடுப்பாங்க, 7.5%. இது தமிழ்நாடுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம சொல்றது வந்து ஷெட்யூல் காஸ்டா இருந்தா 15%, ரைட்டா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்லா இருந்தாங்கன்னா 27% சீட்ஸ் வந்து வரும். இதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஜென்ரல்ல வந்து 10% இடபிள்யூஎஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் எங்கெல்லாம் கிடைக்குது, ஜென்ரல் கேட்டகரியில எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10%, ஓபிசினா 27%, எஸ்சினா 15%, எஸ்டினா 7.5% ரிசர்வேஷன். இதை தவிர மீதி இருக்கிற சீட்டு ஜென்ரல் கேட்டகரியில போயிடும், மெரிட் பேஸ்ல சீட்டு பிரிச்சு கொடுப்பாங்க, ரைட்டா. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் என்கிட்ட பண்ணணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஜேஇக்கோ இல்ல நீட்டுக்கோ அட்மிஷன்ஸ் தேவை இருக்கு, ஐசருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கலாம் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க.